ராதே கிருஷ்ணா. வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசின்னு பெயர். குண்டம் வைகுண்டம். குண்டம்னா ஆங்ஸைட்டி, கவலை, துக்கம், குழப்பம் இதெல்லாம். வைகுண்டம் அப்படின்னா இது எதுவும் இல்லாத இடம். நலமந்தம், நலத்துக்கு முடிவில்லாத ஒரு இடம் அப்படின்னு ஆழ்வார் வாக்கு. ரொம்ப விசேஷம். ஸ்ரீரங்கம் முதலான திவ்ய தேசங்களில் வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் அப்படின்னு ஒன்று உண்டு. அந்த பரமபத வாசல் திறந்து அது வழியாக சுவாமி பக்தர்களை அழைச்சிண்டு அந்த வாசல் வா, ஏ ஜீவனே, நான் உன்னை பரமபதத்துக்கு அழைச்சிண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அழகாக அழைச்சிண்டு போய் காட்டுறது தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. அந்த பரமபத வாசலில் நுழைபவர்களுக்கு இனி பிறவி இல்லை அப்படின்றது இந்த வைகுண்ட ஏகாதசியினுடைய தாத்பரியம். இந்த ஏகாதசி அப்படின்னா 11வது நாள். இதில் வளர்பிறை 11வது நாள் தான் சுக்லபக்ஷ ஏகாதசி. தேய்பிறை ஏகாதசிக்கு கிருஷ்ணபக்ஷ ஏகாதசின்னு பேர். ஸோ ஒவ்வொரு பட்சத்துக்கும் ஒரு ஏகாதசி. இப்போ ஒவ்வொரு 15 நாளைக்கும் ஒரு ஏகாதசி. இப்போ மாதத்துக்கு 2 ஏகாதசி வரும். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் பெயர் உண்டு, அதை பற்றிய விஷயங்கள்லாம் உண்டு. இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் மார்கழியோட முடியறது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி இந்த 6ம் உத்தராயணம். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இது 6ம் தட்சிணாயனம். நம்முடைய ஒரு வருஷம் அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள். அப்போ இந்த தட்சிணாயனம்ன்றது இரவு பொழுது. அந்த இரவு முடிஞ்சு காலை வருவதற்கு முன் இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த வேளை அப்படின்னு சொல்லலாம் மார்கழி மாசத்தை. பகவான் கீதையிலையும் சொல்கிறான், மாசானாம் மார்கசீர்ஷோகம், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் இந்த மார்கழி வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது அழகான வைகறை பொழுது. அந்த சமயத்தில் பகவான் கண் விழித்து நம்மளை பார்க்குறான். அவனுடைய முதல் பார்வை நம் மீது விழும் அப்படின்னு அவ்வளோ அழகாக அனுபவம். அதனால் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருந்தாச்சுன்னா மற்ற எல்லா ஏகாதசிக்கும் விரதம் இருந்த புண்ணியம் கிடச்சிடும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஏகாதசி விசேஷமாக இருக்கும். இப்போ பண்டரிபுரம் போனோம்னா ஆஷாட சுக்ல ஏகாதசி ரொம்ப விசேஷமாக சொல்லுவாள். நம்ம குருவாயூர் போனால் குருவாயூர் ஏகாதசி அன்றைக்கி தான் கீதா ஜெயந்தி வரும். அன்றைக்கி தான் திருக்குறுங்குடியில் கைசிக ஏகாதசி. அந்த மாதிரி இங்கே வைகுண்ட ஏகாதசி. இதுவரைக்கும் விரதம் இல்லாதவர்கள் விரதம் இருக்க முயற்சி பண்ணலாம். பழங்கள் சாப்பிடலாம், இல்லாட்டி பால் சாப்பிடலாம், நிர்ஜலமாக கூட இருக்கலாம். காத்தாலேருந்து ஒன்றும் சாப்பிடாமல் எவ்வளோ நேரம் முடியுமோ இருக்க பாருங்க.
முடியலையா அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணீர் சாப்பிட பாருங்க. அப்படியும் முடியலையா கொஞ்சம் பால் ஏதான சாப்பிட பாருங்க. அதுக்கப்புறமா பழங்கள் சாப்பிட பாருங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ முடியுமோ அட்லீஸ்ட் டே டைம் வரைக்குமாவது அப்படி தள்ளிட்டு போக பாருங்க. ட்ரை பண்ணுங்க. ஏற்கனவே விரதம் இருக்கணும்னா நம்மளால் முடியும். அப்படி இல்லைன்னா பைத்தங்கஞ்சி இல்லாட்டி மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடுவா. சில பேர் சாபுதானா கிச்சடி ஜவ்வரிசி உப்புமா சாப்பிடுவார்கள். சரியா? முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு பகல் பொழுது முழுக்க இருக்க முடிஞ்சால் சந்தோஷம். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்க, ஒன்றும் அவசரமே இல்லை. விடாமல் அழகாக நிறைய நாமஜபம் பண்ணுங்கோ, பகவானுடைய விஷயங்களை கேளுங்கோ, ஏதானும் பாராயணம் பண்ணுங்கோ, சகஸ்ரநாமம் சொல்லுங்க. ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் பிஸி இன் டிவோஷன். நாளைக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கலாம், உங்களுக்கு வேறு வேலைகள் இருக்கலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாமஜபம் சொல்லுங்கோ, நாமஜபம் எழுதலாம். உங்களுடைய உடல்நிலை அனுசரித்து நீங்கள் விரதம் இருக்கலாம். புரியுறதா? அதே மாதிரி ராத்திரி எவ்வளோ நேரம் முடியுமோ முழிச்சுட்டு இருக்கலாம். சத் விஷயம் நிறைய சத்சங்கம் கேட்கலாம், பஜனை பாடலாம், எழுதலாம், நாமஜபம் எழுதலாம், இல்லாட்டி பாகவதம் எழுதலாம், இல்லாட்டி சகஸ்ரநாமமே எழுதி பழகலாம். நேரம் போகும், எவ்வளோ நேரம் முடியுமோ. உங்களுக்காக வைகுண்ட வாசல் திறக்கும் நாள் அது. வைகுண்டம், அதாவது இனி ஒரு கவலை இல்லை, இனி ஒரு பயம் இல்லை, இனி ஒரு துக்கம் இல்லை, இனி ஒரு ஏமாற்றம் இல்லை அப்படின்னு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இனி நன்றாக வாழ்வதற்கும் இந்த சரீரம் முடியும் பொழுது மீண்டும் பிறவாமை அடைவதற்குமான ஒரு ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி. அதனால் அழகாக இருங்கோ, முடியும். ஏகாதசி உற்பத்தியானது பத்ரிகாசிரமத்தில் ஹேமாவதி குகைன்னு சொல்லுவாள். அங்கே தான் உற்பன்ன ஏகாதசி ஆரம்பம். ஸோ இது வைகுண்ட ஏகாதசி. இதுக்கப்புறமா உத்தராயணம் தை மாதத்துலேருந்து ஆரம்பிச்சிடும். அதனால் வைகரை பொழுது தெய்வ அனுகிரகம் உங்கள் குடும்பத்திற்கும் மூதாதையர்களுக்கும் வருங்கால சந்ததிக்கும் பூரணமாக சித்திக்கட்டும். ரிலாக்ஸ்டாக ஜாலியாக டென்ஷன் இல்லாமல் ஒரு ஏகாதசி விரதம் இருக்க முயற்சி பண்ணுங்க. இவ்வளோ நாள் இல்லைன்னா பரவாயில்ல, எவ்வளவு முடியுமோ இருக்க முயற்சி பண்ணி பாருங்க. உங்களால் முடியும். சரியா? ராதே கிருஷ்ணா. பக்கத்தில் இருக்க கோவில்களுக்கு போகலாம். கூட்டமாக இருக்கும்னு தோன்றதா மத்தியானமோ சாயங்காலமோ போய் பார்க்கலாம். இல்லாட்டி டிவியில் லைவ்ல எல்லாம் உண்டு. நம்ம ஸ்ரீரங்கநாதன், அதுக்கப்புறமா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி, நிறைய இடங்களில் லைவ் உண்டு. அதையும் காத்தாலேருந்து உட்காந்து பார்க்கலாம். சரியா? ராதே கிருஷ்ணா.